ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் தை மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆங்கிலம் 30ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை பிரதமை திதி மாலை 6:06 வரை உள்ளது. திருவோண நட்சத்திரம் காலை 8:59 வரை உள்ளது. பின் அவிட்ட நட்சத்திரம் நாள் முழுவதும். சித்த யோகம் சந்திர தரிசனம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 11:30 12 வரை. மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சுப ஓரை குரு ஓரை காலை 6 7 வரை. சுக்கிர ஓரை 9 10 வரை. புதன் ஓரை 10 11 வரை. சந்திர ஓரை 11 12 வரை. சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது காண்போம். மேஷராசி அன்பர்களே, நீங்கள் எள் என்றால் எண்ணெயாக காரியத்தை செய்து முடிப்பீர்கள். இன்று குரு, கேது, சூரியன், புதன், சனி, சுக்கிரன் பலன்லாம் சூப்பருங்க. ஆபீஸ் செல்பவர்களே, இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் ஏற்றமான நாளா இருக்குங்க. உங்களுக்கு இன்னொரு கம்பெனிக்கு போகலாமா, இல்ல வேற வேலைக்கு போகலாமா, இதை விட அதிக சம்பளம் கிடைக்குமா என்ற டயலமா மட்டும் இருந்துகிட்டு இருக்குங்க. வியாபாரிகளே, வியாபாரம் அமோகமா நடக்குங்க. அதுல லாபமும் வருங்க. இருந்தாலும் இன்னொரு வியாபாரம் பண்ணா இதை விட சிறப்பா இருக்குமா என்ற ஆலோசனையும் வருங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு நல்ல வருவாய் உண்டுங்க, லாபம் உண்டுங்க. ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வேற ஏதாவது சைட் பிசினஸ் பண்ணலாமான்ற யோசனையும் வருங்க. பெண்களே, உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமான நாளுங்க. கணவன் மணி உங்களுக்குள்ள அன்பு, பண்பு, காதல் எல்லாமே கூடுமுங்க. இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் ஏற்றமான நாளுங்க. மாணவர்களே, உங்களுக்கு படிப்பு சூப்பரா வருங்க. ஆனா ஒரு சில பாடத்துல மட்டும் சந்தேகங்கள் நிறைய வருங்க. ஆசிரியரை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3 9. நட்சத்திரம் அசுபதி. சூப்பரா இருக்குங்க நாளு. நீங்க திறமசாலிங்க, தெய்வ பலம் உண்டுங்க. பரணி மகாலட்சுமி கடாட்சம் உண்டுங்க. இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க, வருவாய் கூடுங்க. கார்த்திகை இன்னைக்கு சூப்பரா இருக்குங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஏற்றமான நாளுங்க, லாபம் உண்டுங்க. வணங்க வேண்டிய தெய்வம் முருகர். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சரவணபவ. ரிஷபராசி அன்பர்களே, நீங்க குடும்ப பாசம், சமுதாய பணி எல்லாமே உங்ககிட்ட உண்டுங்க. செவ்வாய், ராகு, சுக்கிரன், சனி 10லயே ஆட்சியா இருக்காருங்க. சந்திரவனம் வேற கூடி இருக்குங்க. எல்லாமே சூப்பரா இருக்குங்க. ஆபீஸ் போறவங்களே, இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. உங்க அதிகாரிங்க பாராட்டு தெரிவிப்பாங்க. வியாபாரிகளே, வியாபாரம் அமோகமா நடக்குங்க, லாபம் கூடுங்க. கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு வருவாய் உண்டுங்க. எல்லா இடத்திலும் நல்ல பேர் வாங்குவீங்க. பெண்களே, இன்னைக்கு மற்ற பெண்களுக்கு நீங்க ஒரு முன்மாதிரியா இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பு, காதல் மலருங்க. அதே சமயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போவீங்க. மாணவர்களே, இன்று படிப்பு நல்லா வருங்க. ஏதாவது ஒரு பொது செயல் நீங்க செய்வீங்க. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 6. நட்சத்திரம் கார்த்திகை. உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமான நாளுங்க. கொஞ்சம் கோபம் வருங்க, அதை விட்டுடுங்க. நல்ல செயல்கள்லாம் இன்னைக்கு செய்வீங்க. ரோகிணி, நீங்க எல்லாரோடையும் சகஜமா பழகுவீங்க. எல்லாருக்கும் உதவுவீங்க. இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. இன்னைக்கு
வியாபாரம் செய்யறவங்களுக்கு லாபம் கூடுங்க. மிருகசீரிடம் கொஞ்சம் கோபம் வரும், கட்டுப்படுத்திக்கிங்க. ஏற்றமான நாளுங்க, வருமானம் உண்டுங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமச்சிவாய. சிவாய நம ஓம். மிதுனராசி அன்பர்களே, நீங்க பட்ஜெட் போட்டு வாழ்வீங்க. உங்களுக்கு இன்னைக்கு எல்லா கிரகமும் சுமாரான பலம் தாங்க கொடுக்குது. இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டுங்க. ஆபீஸ் செல்பவர்களே, இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் நல்லா நடக்குங்க. நீங்க ப்ரமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால தாமதம் ஆகுங்க. வியாபாரிகளே, வியாபாரம் அமோகமா நடக்குங்க. லாபம் கொஞ்சம் கம்மியா தாங்க வரும். கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு நிறைய வேலைகள் வரும். சில பேர் பெண்டிங் வச்சிருவாங்க. பெண்களே, எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு நல்ல பேர் வாங்குவீங்க. இருந்தாலும் சில பெண்களுக்கு சில ஏமாற்றமான நிகழ்வுகள் நடக்குங்க. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க, அனுசரணையா போங்க, புரிஞ்சுக்கிட்டு பழகுங்க. மாணவர்கள் நல்லா படிப்பீங்க, இருந்தாலும் ஞாபக சக்தி குறைஞ்சிருங்க, அதனால மார்க் கம்மியாகுங்க. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. நட்சத்திரம் மிருகசீரிடம். கொஞ்சம் கோபம் அதிகமா வருங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. இன்னைக்கு நல்ல நாள் தாங்க, இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் காரிய தாமதம் ஆகுங்க. திருவாதிரை மற்றவங்களை புரிஞ்சுக்கிட்டு நடப்பீங்க. நண்பர்கள் உண்டுங்க. செய்யற தொழில்ல கொஞ்சம் லாபம் கம்மியா இருக்குங்க. புனர்பூசம் மற்றவர்களுக்கு நீங்க உதவி பண்ணுவீங்க. ஆனா நீங்க உதவி எதிர்பார்த்தா அது ஏமாற்றமா முடியுங்க. இன்னைக்கு லாபம் உண்டுங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமக. கடகராசி அன்பர்களே, குரு விசுவாசம் உண்டு. செய் நன்றி மறவாதவருங்க நீங்க. இன்னைக்கு குரு சுக்கிரபலம் சூப்பரா இருக்குங்க. மற்ற கிரக பலம் சுமாரா இருக்குங்க. ஆபீஸ் போறவங்களே, இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் ஏற்றமான நாளா இருக்குங்க. வியாபாரிகளே, வியாபாரம் அமோகமா நடக்குங்க. லாபம் சுமாரா தாங்க வரும். கடின உழைப்பாளிகளே, உழைப்புக்கேற்ற ஊதியம் இன்னைக்கு கிடைக்குங்க. பெண்களே, நீங்க எல்லா விஷயத்திலும் தேர்ச்சி பெற்று இருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு சில பேர் வெகுமதி தருவாங்க. கணவன் மணி ஒருத்தங்க ஒருத்தங்க அனுசரணையா நடந்துக்குவீங்க, விட்டு கொடுத்து போவீங்க. உங்களுக்குள்ள காதல் மலருங்க. மாணவர்களே, நல்லா படிப்பீங்க, நல்லா மார்க் வாங்குவீங்க. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. நட்சத்திரம் புனர்பூசம். இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் நல்லா நடக்குங்க. இருந்தாலும் கொஞ்சம் நிதானம் தேவைங்க உங்களுக்கு. பூசம் இன்னைக்கு சந்திராஷ்டமங்க. அதனால நீங்க எல்லா விஷயத்திலும் கவனமா இருக்கணுங்க. பேசும்போது ரொம்ப கவனமா இருக்குங்க. காசு பணம் எண்ணும் போதும் கொடுக்கும் போதும் நிதானமா பார்த்து எண்ணி வாங்குங்க, எண்ணி கொடுங்க. ஆயில்யம் இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்குங்க. உங்களுக்கு நல்ல பேரும் வருங்க. வணங்க வேண்டிய தெய்வம் கால பைரவர் மற்றும் ஆஞ்சநேயர். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் காலபைரவாய நமக. ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயாய நமக. சிம்மராசி அன்பர்களே, அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்களே, இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு ஏற்றமான நாளுங்க. சூரியன் புதன் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. மற்ற கிரகங்கள் சுமாரா இருக்குங்க. ஆபீஸ் செல்பவர்களே, உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமா இருக்குங்க. மற்றவர்களுக்கு நீங்க உதவி பண்ணுவீங்க, உங்களுக்கு மற்றவங்க உதவி செய்வாங்க. வியாபாரிகளே, இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க. வருமானம் கூடுங்க. வியாபாரம் அமோகமா இருக்குங்க. நீங்க முடியாதவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுவீங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு வருவாய் கூடுங்க. அதே சமயம் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பெண்களே, மற்றவங்ககிட்ட பேசும்போது அமைதியா பேசுங்க, கோவப்படாதீங்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்குங்க. கணவன் மனைவி உங்களுக்குள்ள ஒத்துமை அதிகம், பாசம் அதிகம். இருந்தாலும் சட்டுன்னு ஒருத்தருக்கு கோவம் வந்துடுங்க. அதனால மற்றவங்க அனுசரிச்சு போங்க. மாணவர்களே, இன்னைக்கு நல்லா படிப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு சில வாக்குவாதங்கள் வரும். அதனால அதை தவிர்த்திடுங்க. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 3. நட்சத்திரம் மகம். தலைமை பண்பு தாங்கக்கூடியவங்க. நீங்க வியாபாரம் செஞ்சாலும் நல்லா முன்னுக்கு வருவீங்க. உங்களுக்கு பொறுமையும் உண்டுங்க. பூரம் கீர்த்தி பெற்றவர்கள். இருந்தாலும் கோபம் அதிகமா வருங்க. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. வியாபாரத்துல உங்களுக்கு லாபம் கூடுங்க. உத்தரம் விட்டு கொடுத்து போவீங்க. அதே சமயம்
மற்றவங்களையும் அனுசரிச்சியும் போவீங்க. இன்னைக்கு வியாபாரம் நல்லா இருக்குங்க, வருமானம் கூடுங்க. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் மற்றும் முருகர். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் துர்காய நமக, ஓம் சரவணபவ. கன்னிராசி அன்பர்களே, நீங்க இனிமையா பழகுவீங்க. இன்னைக்கு சனி சந்திரன் குரு சூப்பரா இருக்குங்க. ஆபீஸ் செல்பவர்களே, இன்னைக்கு நிறைய வேலை வருங்க, அதனால கோவப்படாதீங்க. வியாபாரிகளே, வியாபாரம் அமோகமா நடக்குங்க. வர்ற கஸ்டமர் ஏதாச்சும் பேசினாங்கன்னா கோவப்படாதீங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு வருவாய் உண்டுங்க. அக்கம் பக்கத்துல பிரச்சனைன்னு நீங்க தலையிடாதீங்க. பெண்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது வார்த்தைகளை நிதானமா பேசுங்க, கோவப்படாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் வேண்டாங்க, அன்பை பரிமாறிக்கங்க. மாணவர்களே, நீங்க நல்லா படிப்பீங்க. சக மாணவர்கள் கேலி பண்ணா அந்த இடத்த விட்டு போயிடுங்க. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. நட்சத்திரம் உத்தரன். உங்களுக்கு நல்ல தெய்வீக பலம் உண்டுங்க, அதனால நீங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவீங்க. ஆனா இன்னைக்கு மட்டும் கோவப்பட்டுடாதீங்க. அஸ்தம், நீங்க பொறுமையானவர் தாங்க, இனிமையா பழகுவீங்க. இன்னைக்கு கோபம் வருங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க, வருமானம் உண்டுங்க. சித்திரை, நீங்க எப்பயுமே கோவப்படுவீங்க, கோபத்தை அடக்குங்க, வருவாய் கூடுங்க. இன்னைக்கு எல்லாத்துலயும் ஏற்றமா இருக்குங்க. வணங்க வேண்டிய தெய்வம், நீங்க பெருமாளை வணங்குங்க. மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமக. துலாம் ராசி அன்பர்களே, நியாயவாதிகள்ங்க. சுக்கிரன் ராகுபலம் சூப்பரா இருக்குங்க. ஆபீஸ் செல்பவர்களே, இன்னைக்கு எல்லா விதத்தையும் நல்லதுதாங்க நடக்கும். ஆனா சமயத்துல ஏதாவது முக்கிய பொருளை மறந்து வச்சிடுவீங்க. வியாபாரிகளே, வியாபாரம் அமோகமா நடக்குங்க. காசு பணம் கொடுக்கும்போது மறதியா கொடுத்துடுவீங்க, அதனால கவனமா இருங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு வருமானம் கூடுங்க. அதே சமயத்துல உங்களுக்கு அசதி வருங்க. பெண்களே, இன்னைக்கு வீட்டுல ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு தேடிட்டு இருப்பீங்க, அதனால கவனமா இருங்க. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா பேசிங்க, காதல் உண்டுங்க. ஆனா ஒரு சில விஷயங்களை நீங்க மறந்து செய்யும் பொழுது பிரச்சனை வருங்க, அதை தவிர்த்துடுங்க. மாணவர்களே, நீங்க படிச்ச பாடம் மறதி ஆயிடுங்க, அதனால எழுதி பாருங்க. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 6. நட்சத்திரம் சித்திரை. நீங்க கோபப்படாம இருங்க, இன்னைக்கு வேற ஞாபக சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்குங்க, அதனால திரும்பி கவனப்படுத்தி வைங்க. சுவாதி, எல்லா விஷயத்திலும் நீங்க கரெக்டா நடந்துக்குவீங்க. ஆனா ஏனோ இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஞாபக மறதி வருங்க, அதனால கவனமா இருங்க. விசாகம், உங்களுக்கு தெய்வீக பலம் உண்டுங்க. எல்லா விஷயத்திலும் ஏற்றமான நாளுங்க, வருமானம் கூடுங்க. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை மற்றும் லட்சுமி நரசிம்மர். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் துர்காய நமக, ஓம் ஸ்ரீம் லட்சுமி நரசிம்மாய நமக. விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்க கரெக்டா இருப்பீங்க, கரெக்டா நடந்துக்குவீங்க, அதே மாதிரி பேசுவீங்க. இன்னைக்கு சூரிய பலம் புதன் பலம் சூப்பரா இருக்குங்க, மற்ற கிரக பலம் சுமாரா இருக்குங்க. ஆபீஸ் செல்பவர்களே, இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு ஏற்றமான நாளுங்க, எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, வருமானம் கூடுங்க. வியாபாரிகளே, வியாபாரம் அமோகமா நடக்குங்க. சற்று அசதியா இருக்கும், ஓய்வு எடுத்துக்கலாம்னு தோணுங்க. கடின உழைப்பாளிகளே, வருவாய் கூடுங்க. சாயங்காலம் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்னு தோணுங்க. பெண்களே, இன்னைக்கு குடும்ப வேலை அதிகமா இருக்குங்க, அதனால ஓய்வு எடுத்துக்கலாம்னு யோசிப்பீங்க. கணவன் மனைவி உங்களுக்குள்ள அன்பு பண்பு பாசம் எல்லாம் உண்டுங்க, சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மாணவர்களே, இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் நீங்க கரெக்டா பண்ணுவீங்க. ஆட்டம் பாட்டம் பண்ணும்போது உங்களுக்கு ஓய்வு எடுக்கணும்னு தோணுங்க, உடல் அசதி வருங்க. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 9. நட்சத்திரம் விசாகம். இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் ஏற்றமான நாளுங்க, வருமானம் உண்டுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட பலம் கூடுங்க. அனுஷம், உங்களுக்கு தெய்வ கடாட்சம் உண்டுங்க. இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் நீங்க ஏற்றமான நாளுங்க, வருமானம் கூடுங்க. கேட்டை, பிடிவாத குணம் உண்டுங்க, அதை விடுத்துடுங்க. எல்லா விஷயத்திலும் ஏற்றமா இருக்குங்க, வருமானம் கூடுங்க. வணங்க வேண்டிய தெய்வம், நீங்க ஐயப்பனை வணங்குங்க. மந்திரம் சுவாமியே சரணம் ஐயப்பா.
தனுசு ராசி அன்பர்களே, பக்தி மார்க்கத்தில் திளைப்பீங்க. சனி சுக்கிரன் சந்திரபலம் சூப்பரா இருக்குங்க. ஆபீஸ் செல்பவர்களே, இன்னைக்கு ஆபீஸ் வேலை அதிகமா செய்வீங்க. ஒரு சில பேர் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க. வியாபாரிகளே, வியாபாரம் அமோகமா இருக்குங்க. நீங்க கொடுத்த பழைய கடன் கொஞ்சம் வசூல் ஆகிறது லேட் ஆகுங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு வருவாய் அதிகமா இருக்குங்க. உடல் அசதி ஏற்படுங்க. பெண்களே, இன்னைக்கு நீங்க செய்யற உதவிகளை மற்றவங்க வேற விதமா திருச்சி பேசுவாங்க. கவலைப்படாதீங்க, நல்லது நடக்குங்க. கணவன் மணி உங்களுக்குள்ள அன்பு பாசம் காதல் மலருங்க. ஆனா பேசும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாக்கிரதையா பேசுங்க. மாணவர்களே, இன்னைக்கு நல்லா படிப்பீங்க. ஆனா சக மாணவர்களோட பேசும்போது எச்சரிக்கையா பழகுங்க. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. நட்சத்திரம் மூலம். தெய்வீக பக்தி உண்டுங்க. இன்னைக்கு கோபம் வராம பார்த்துங்க. உங்களை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுங்க. வருமானம் உண்டுங்க. ஊராடம். எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு ஏற்றமான நாளுங்க. ஆனா நீங்க யாராச்சும் ஒருத்தங்க பேசிட்டாங்கன்னு அதுக்கு பதில் பேசுவீங்க. இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க. வருமானம் உண்டுங்க. உத்திராடம். விட்டு கொடுத்து போங்க. இன்னைக்கு வருமானம் உண்டுங்க. எல்லா விஷயத்திலும் ஏற்றமான நாளா அமையுங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சாய்பாபா. சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சாய்ராம். மகர ராசி அன்பர்களே, உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ராகு சுக்கிரன் குருபலம் சூப்பரா இருக்குங்க. ஆபீஸ் போறவங்களே, அடுத்தவங்க வேலையை கூட நீங்க எடுத்துக்கட்டி செய்வீங்க. எல்லா விதத்திலும் ஏற்றமான நாளுங்க. வியாபாரிகளே, வியாபாரம் அமோகமா நடக்குங்க. ஆனா உங்க கடைக்கு பக்கத்திலே இன்னொரு போட்டியாளர் வருவாங்க. விடுங்க, நீங்க தாங்க ஜெயிப்பீங்க. கடின உழைப்பாளிகளே, உங்களுக்கு நல்ல வருமானம் உண்டுங்க. அதை பொறுக்க மாட்டாம ஒருத்தர் வருவாங்க. ஆனா நீங்க தாங்க வெற்றி பெறுவீங்க. பெண்களே, நீங்க எந்த செயல் செஞ்சாலும் இன்னொருத்தவங்க போட்டியா பேசிக்கின்னு இருப்பாங்க. நீங்க தாங்க வெற்றி பெறுவீங்க. வருமானம் உண்டுங்க. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா போங்க. போட்டி போட்டு பேசாதீங்க. மாணவர்களே, இன்னைக்கு எல்லாவற்றிலும் நீங்க படிப்புல சூரரா இருப்பீங்க. ஆனா மற்றவங்க போட்டி போட்டாலும் நீங்க தான் நம்பர் 1ங்க. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. நட்சத்திரம் உத்திராடம். தெய்வீக பலம் உண்டுங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமான நாளுங்க. வருமானம் கூடுங்க. திருவோணம். அமைதியா இருப்பீங்க. உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் உண்டுங்க. வருமானம் கூடுங்க. அவிட்டம். எல்லா விஷயத்திலும் நீங்க தாங்க ஜெயிப்பீங்க. நீங்க செல்வந்தர் ஆவது உறுதிங்க. கவலைப்படாதீங்க. வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவர் மற்றும் ஆஞ்சநேயர். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய நமக. ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயாய நமக. கும்பராசி அன்பர்களே, நீங்க உதவி செய்யும் மனப்பக்கம் உடையவருங்க. செவ்வாய் சுக்கிரபலம் சூப்பரா இருக்குங்க. மற்ற கிரகபலம் சுமாரா இருக்குங்க. ஆபீஸ் செல்பவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எல்லாவற்றிலும் ஏற்றமான நாளுங்க. லோனுக்கு அப்ளை பண்ணி இருந்தா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. வியாபாரிகளே, வியாபாரம் அமோகமா நடக்குங்க. நீங்க ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பேங்க்ல லோன் கேட்டு இருந்தா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. கடின உழைப்பாளிகளே, இன்னைக்கு வருவாய் கூடுங்க. தண்டல் வட்டி குறையறதுக்கு வாய்ப்பு வழிவகை உண்டுங்க. பெண்களே, இன்னைக்கு உங்க குடும்பத்துல நல்ல செய்தி ஒண்ணு நடக்க போகுதுங்க. கணவன் மனைவி உங்களுக்குள்ள அன்பு பண்பு பாசம் எல்லாமே கூடுங்க. காதல் மலருங்க. மாணவர்களே, இன்னைக்கு படிப்புல நீங்க உற்சாகமா படிப்பீங்க. மற்ற மாணவர்களுக்கு பாடம் நடத்துவீங்க. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. நட்சத்திரம் அவிட்டம். உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமான நாளுங்க. வருமானம் வருங்க. லாபம் உண்டுங்க. சதயம். நீங்க பொறுமைசாலிங்க. அதே சமயத்துல திட்டமிட்டு காரியத்தை முடிப்பீங்க. இன்னைக்கு வருமானம் உண்டுங்க. லாபம் உண்டுங்க. உயர்வான நாளுங்க. போராட்டாதி. நீங்க எல்லா விஷயத்திலும் பொறுமையா கடைபிடிப்பீங்க. தெய்வ அனுகூலம் உண்டுங்க. இன்னைக்கு வருமானம் கூடுங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயாய நமக. மீனராசி அன்பர்களே, நீங்க எல்லாவற்றிலையும் வாழ்க்கையில முன்னேறுவீங்க. இன்னைக்கு சுக்கிரபலம் சூரிய பலம் புதன் பலம் சூப்பரா இருக்குங்க. கவலைப்படாதீங்க.
ஆபீஸ் போறவங்களே, இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஏற்றமான நாளுங்க. உங்க மன மகிழ்ச்சி உண்டாகுங்க. வியாபாரிகளே, வியாபாரம் நல்லா நடக்குங்க. ஆனா கடன் கொடுக்கும்போது மட்டும் பார்த்து நிதானமா கொடுங்க. கடின உழைப்பாளிகளே, நல்லா உழைப்பீங்க, வருவாய் வருங்க. சிலர் கடன் வச்சுட்டு போவாங்க, அவங்க கிட்ட எப்படியும் வசூல் பண்ணிடுங்க. பெண்களே, நீங்க மற்ற பெண்களுக்கு முன்மாதிரியா இருப்பீங்க. யாருக்கும் ஜாமீன் போட்டு கடன் வாங்கி தராதீங்க. கணவன் மனைவி உங்களுக்குள்ள பாசம் காதல் மலருங்க. ஆனா அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. மாணவர்களே, படிப்புல நாட்டம் உண்டுங்க, முன்னேறுவீங்க. ஆனா மற்ற மாணவர்களுக்கு பாடம் நடத்துவீங்க. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் 3, நட்சத்திரம் புரட்டாதி. நீங்க எல்லா விதத்திலையும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவீங்க. எந்த விஷயத்தை எடுத்தாலும் முடிச்சிருவீங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க, வருமானம் உண்டுங்க. உத்திரட்டாதி, நீங்க எப்பொழுதுமே எதுலையுமே ஆர்வமா கத்துக்கிற மனப்பக்குவம் உண்டுங்க. இன்னைக்கு ஏற்றமான நாளுங்க, உங்களுக்கு வருவாய் உண்டுங்க. ரேவதி, நீங்க செலவாளிங்க, அதனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் இறை அருள் உண்டுங்க. வணங்க வேண்டிய தெய்வம்ங்க பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயர். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயாய நமக. 12 ராசி அன்பர்களும் செல்ல வேண்டிய ஆலயம் சிவாலயம். சிவாலயத்திற்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. அதன் பின் சாய்பாபா ராகவேந்தர் ஆலயத்துக்கு போய் அங்கேயும் நெய் தீபம் ஏத்துங்க. குருவருள் கிடைக்குங்க. நன்றி, வணக்கம்.